வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி வேட்பாளர்களில் எவரேனும் சமஷ்டியை வலியுறுத்தினால் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பாக பரிசீலனை செய்யலாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வெளிப்படை. ரணிலுக்கு ஆதரவு வழங்குவது என்பதாக கட்சியினரின் முடிவு அமைந்தால் மகிழ்ச்சியுடன் ஆதரிப்போம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிப்பு. மொட்டு கட்சியை தவிர வேறு எந்த கட்சியிலும் போட்டியிடுவதற்கு தான் தயாரில்லை என தம்மிக பெரேரா தெரிவிப்பு. ஐக்கிய மக்கள் கூட்டணியின் அறிமுக நிகழ்வு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் திகதி. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் தோல்வியடைவார் என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கருத்து. மகளிர் ஆசிய கிரிக்கெட் தொடரின் சாம்பியன் பட்டத்தை முதன்முறையாக வென்றது இலங்கை அணி. தொடர்வது முதன்மைச் செய்தி. அனுசரணை வழங்குவோர் எப்பொழுதும் எம்மை பற்றி சிந்திக்கும் நாம் அறிந்த எம்மில் ஒருவர். மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. ஜனாதிபதி வேட்பாளர்களில் எவரேனும் சமஷ்டியை வலியுறுத்தினால் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பாக பரிசீலனை செய்யலாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். தற்போதைய ஜனாதிபதி வேட்பாளர்களில் யாராவது சமஷ்டியை வலியுறுத்தி வடக்கு கிழக்கில் தமிழர்கள் சுயாட்சியுடன் வாழ்வது தொடர்பாக தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வலியுறுத்தினால் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பாக தமிழரசு கட்சி பரிசீலனை செய்யும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் கிளிநொச்சியில் ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். எங்களுடைய மத்திய செயற்குழு கூட்டம் வருகிற மாதம் 10 அல்லது 11ஆம் தேதி அளவில் கூடுவதற்கு இருக்கிறது. நாங்கள் மத்திய செயற்குழுவிலும் சில தீர்மானங்களை எடுத்து அதற்கு பிற்பாடு நாங்கள் பொது வேட்பாளரை ஆதரிக்கிறதா அல்லது வேட்பாளர்களாக நிற்கின்ற ஜனாதிபதி வேட்பாளர் யாராவது இணைந்த வடகிழக்கில் தமிழ் மக்களுக்கான சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு பற்றிய தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெளிவுபடுத்தினால் அது பற்றி பரிசீலிப்பதா தொடர்பில் நாங்கள் வருகிற 10 அல்லது 11ஆம் தேதி வருகிற மாதம் நடைபெறும் மத்திய செயற்குழு கூட்டத்தில் அதற்கான முடிவை எடுத்தோம். நாங்கள் இப்பொழுது இருக்கின்ற காலச்சூழல் ஒற்றுமையாக பலமாக நாங்கள் செல்வதற்கு எல்லாரையும் அரவணைத்து செல்ல வேண்டிய ஒரு காலகட்டம். அந்த ஒற்றுமையை சிதறடித்து விட்டு அதற்கு திரும்ப அந்த ஒற்றுமைக்கு குந்தகமான முறையிலே நாங்கள் பேசிக் கொண்டிருந்தால் நாங்கள் எங்களுக்கான அடிப்படை அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதில் மிகப்பெரிய பின்னடைவுகளை சந்திக்க வேண்டி வரும். தமிழ் மக்களுக்கு ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் மிக பலமாக எங்களுடைய கருத்தை முன்வைக்கிறோம். இல்லை, பொது வேட்பாளர் இல்லாமல் நாங்கள் இன்னொருவரை ஆதரிப்பதென்றால் நாங்கள் ஆதரிக்கப் போகின்ற வேட்பாளர் எங்களுடைய மரபு வழி தாயகமான வடக்கு கிழக்கு மண்ணிலே எங்களுக்கான சமஷ்டி அடிப்படையிலான ஆட்சியை, அதாவது ஏற்கனவே சம்பந்தனையா கூறியதாக சுமந்திரன் அவர்களும் இந்த செய்தியை கூறியிருந்தார். யாழ்ப்பாணத்திலே பத்திரிகைகளில் செய்தி வந்திருந்தது. 2005ஆம் ஆண்டு ஒஸ்லோவிலே எட்டப்பட்ட சில உடன்பாடுகள், கம்யூனிகேட், அதாவது என்ன விடயத்தை அடிப்படையாக வைத்து பேசுவது என்று விடுதலை புலிகளும் அரசும் ஒத்துக்கொண்ட அடிப்படையில் அந்த ஒஸ்லோ அடிப்படையில் கூட நாங்கள் ஒரு சமஷ்டி அடிப்படையிலான வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தேசத்தில் அவர்களுடைய உள்ளக சுயநிலை உரிமையை அடிப்படையாக வைத்து பேசுவதற்கு தயார் என்று ஒரு வேட்பாளர் அறிவித்தால் அது பற்றி பரிசீலிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அனுசரணை வழங்கியோர் எப்பொழுதும் எம்மை பற்றி சிந்திக்கும் நாம் அறிந்த எம்மில் ஒருவர். மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. ரணிலுக்கு ஆதரவு வழங்குவது என்பதாக கட்சியினரின் முடிவு அமைந்தால் மகிழ்ச்சியுடன் ஆதரிப்போம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எமது தரப்பு வேட்பாளர் தொடர்பில் நாளை அறிவிப்போம், அதுவரை காத்திருங்கள் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் தேர்தலில் களமிறங்கப் போவதாக காலியில் வைத்து அறிவித்துள்ளார். அது நல்லது. அவருக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் கருத்துக்கள் இல்லை. எங்கள் கட்சியிலிருந்து தெரிவு செய்யும் வேட்பாளரையே நாங்கள் ஆதரிப்போம். அதை எங்கள் கட்சி தீர்மானிக்க வேண்டும். நாங்கள் எங்கள் கட்சி சொல்வதையே கேட்கின்றோம். அவரை ஆதரிக்க சொன்னால் மகிழ்ச்சியுடன் ஆதரிப்போம். ஆனால் அவருக்கு எதிராக வேறு யாராவது நிறுத்துவோம் என்று கட்சி கூறினால் அதற்கு சம்மதிப்போம் என குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார நெருக்கடிக்கு நல்லாட்சி அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும் என பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார்.
கட்சியின் கொள்கைக்கு முன்னுரிமை வழங்கி உறுதியான தீர்மானத்தை எடுப்போம் என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடிக்கு நல்லாட்சி அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும். எமது அரசாங்கத்தின் அபிவிருத்தி கருத்திட்டங்கள் இடைநிறுத்தப்பட்டன. ஆகவே பொருளாதார கொள்கையில் இரு மாறுபட்ட நிலைப்பாடுகள் காணப்படுகின்றன. நபர்களை அடிப்படையாக கொண்டு அரசியல் தீர்மானத்தை எடுக்கப் போவதில்லை. கட்சியின் கொள்கைக்கு முன்னுரிமை வழங்கி உறுதியான தீர்மானத்தை எடுப்போம் என தெரிவித்தார். சுதந்திர கட்சி எதிர்வரும் 31ஆம் தேதி ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை வெளிப்படுத்தும் என கட்சியின் சிரேஷ்ட உப தலைவர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான புதிய கூட்டணி எதிர்வரும் 31ஆம் தேதி ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை வெளிப்படுத்தும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உப தலைவர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிளவுபடவில்லை எனவும் தற்போது ஒரேயொரு சட்டப்பூர்வமான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியே உள்ளதாகவும் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனது வகையில் கையில் இருப்பதாக சிலர் கூறுகின்ற கருத்துக்கள் செல்லுபடியாகாதெனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மொட்டு கட்சியை தவிர வேறு எந்த கட்சியிலும் போட்டியிடுவதற்கு தான் தயாரில்லை என தம்மிக பெரேரா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தான் எந்நேரமும் தயாராக இருப்பதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்மிக பெரேரா தெரிவித்துள்ளார். மொட்டு கட்சியில் தான் போட்டியிடுவேன். நான் மஹிந்த சிந்தனையால் ஈர்க்கப்பட்டவன். எனது பொருளாதார செயற்பாடுகள் அனைத்தும் மஹிந்த சிந்தனையை அடிப்படையாக கொண்டவை. மொட்டு கட்சியை தவிர வேறு எந்த கட்சியிலும் போட்டியிடுவதற்கு நான் தயாரில்லை என தம்மிக பெரேரா தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் கூட்டணியின் அறிமுக நிகழ்வு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி கொழும்பில் இடம்பெறவுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான ஐக்கிய மக்கள் கூட்டணியின் அறிமுக நிகழ்வு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி கொழும்பில் இடம்பெறும் என அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திசாத்த நாயக்க தெரிவித்துள்ளார். கண்டியில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். නොපවත්තා ඉන්නත් බෑ. ඒ මොනොත් රටේ ජනාධිපතිවරයෙක් නැති වෙනවා. ඒ නිසා ජනාධිපතිවරණය අනිවාර්යයෙන්ම ස්ථීර වශයෙන්ම පැවැත්වනවා කියන ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலை பிற்போடுவதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். எனினும் கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரான சஜித் பிரேமதாசவுக்கு அதிக வெற்றி வாய்ப்புகள் காணப்படுகின்றன. தேர்தலுக்கு முகம் கொடுப்பதற்கான அனைத்து பணிகளையும் எமது கட்சி நிறைவு செய்துள்ளது. அதன் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான ஐக்கிய மக்கள் கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த கூட்டணியின் அறிமுக நிகழ்வு எதிர்வரும் 8ஆம் தேதி கொழும்பு சுகததாச உள்ளக அரங்கில் இடம்பெறவுள்ளது. அரசியல் கட்சிகள் மாத்திரமின்றி பல்வேறு சிவில் சமூக அமைப்புகளும் எம்மோடு இணையவுள்ளன. ඒ දේශපාලන ව්‍යාපාර එකක් NPP එක අනිත් එක අපි තාමත් දන්නේ නැහැ. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் தோல்வி அடைவார் என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலுக்கு முகம் கொடுக்க அஞ்சுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். எனவே இப்போது ஜனாதிபதி தேர்தலை பல தடவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தேர்தலுக்கு முகம் கொடுக்காம இல்லாம இருக்கிறதுக்கு பல சதிகள் செய்தார்கள், எல்லாருக்கும் தெரியும். அன்று அவர் உள்ளூராட்சி தேர்தல் நடக்கிற நேரத்திலே உள்ளூராட்சி தேர்தலை வைக்காம இருக்கிறதுக்கு பல சதிகள் செய்தார்கள். உயர்நீதிமன்றத்தால் தேர்தலை வைக்க சொல்லி உத்தரவிட்டு இருக்கிற நேரத்திலும் தேர்தலை வைக்காமல் தேர்தலுக்கு தேவையான பணம் வசதிகள் செய்யாமல் இன்னும் உள்ளூராட்சி தேர்தலை நிறுத்தி இருக்கிறார்கள். அதே போல தேர்தல் நடக்கிற நேரத்தில் கூட அவர்கள் தொடர்ந்து பேசினது தேர்தலை வைக்க மாட்டோம், வைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனால் இதே மூலமா எங்களுக்கு விளங்குது என்னென்றால் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்கள் தேர்தலை வைக்கிறதுக்கு தேர்தலுக்கு முகம் கொடுக்கிறதுக்கு பயமா இருக்கிறார். அதனால அவர் தேர்தலை தவித்துக் கொள்றதுக்கு தான் அவர்களுடைய திட்டமிட்ட செயல்பாடுகள் இருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி தேர்தலில் பாரிய வெற்றி பெறுவார் என நாடாளுமன்ற உறுப்பினர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க அரசாங்கம் பல்வேறு உத்திகளை கையாண்ட போதிலும் அவை வெற்றியளிக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். வாத்துவ போதிராஜா விகாராதிபதி கொட்டபிட்டியே ராகுல தெரவி இன்று சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். In cavalier fashion, I think there is no basis, no foundation. We reject this. Now,
நாடாளுமன்ற சிறப்புரிமை என்ற பெயரில் நீதிமன்றத்தின் உத்தரவுகள் மதிக்கப்படாமை பாரதூரமான விடயமாகும். நாட்டில் போலீஸ் மா அதிபர் இல்லாமையானது தேர்தலுக்கு இடையூறாக அமையாது. ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் அவை வெற்றியளிக்கவில்லை. தேர்தல் காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி மாறினாலும் மக்களின் வாக்குரிமையே வெற்றியாளரை தீர்மானிக்கும். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி தேர்தலில் பாரிய வெற்றியை பெறுவார். மக்களின் ஆதரவின் மூலம் இது புலப்படுகின்றது. Into the waste paper basket. And the government of the day proudly proclaims the fact that they have no respect for the Supreme Court. Then they go a step further. நாட்டை நேசிப்பவர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும். அவ்வாறானவர்களால் தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டில் ஊழல் நிறைந்த அரசியல் முறை மாற்றியமைக்கப்பட வேண்டியது அவசியமாகும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மாத்தறையில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். ආර්ථික වෙනස ඇති කරනකොට අපි කවුරුත් දන්නවා විශාල ලෙස ගත්තොත් අපේ වෘත්තීමය ශ්‍රමය අවශ්‍යයි. වෘත්තීමය ශ්‍රමය සාමාන්‍යයෙන් කියන්නේ අපේ රටේ ශ්‍රම බලකායෙන් 15% உண்மையாக நாட்டை நேசிப்பவர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும். அவ்வாறானவர்களால் தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். தற்போதைய நாடாளுமன்றத்தை எடுத்துக்கொண்டால் நீதிமன்றத்தால் கொலை குற்றம் சாட்டப்பட்டவர் இருக்கிறார், தங்கம் கடத்தியவரும் இருக்கிறார், சிறைச்சாலைக்கு சென்று கைதிகளை மண்டியிட செய்து தலையில் துப்பாக்கி வைத்து மிரட்டியவர் அமைச்சராக இருக்கிறார், ஊழல் குற்றச்சாட்டுகளை செய்தோர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். எவ்வாறானவர்களால் நாட்டை எவ்வாறு வழிநடத்த முடியும்? உழைக்கும் வர்க்கத்தினரால் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியுமா? நாம் சிந்திக்க வேண்டும். ஊழல் நிறைந்த அரசியலை மாற்றியமைக்க வேண்டும். எமது ஆட்சியில் நிச்சயம் அதனை நடத்தி காட்டுவோம். වෘත්තීමය සෙම තියෙන්නේ 85ක් විතර තියෙන පුහුණු නුපුහුණු අර්ධ පුහුණු ශ්‍රමය. හැබැයි මේ වෘත්තීමය ශ්‍රමයේ 15% තමයි අර පුහුණු නුපුහුණු අර්ධ தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான பொது கட்டமைப்பின் விசேட கூட்டம் இன்று இடம்பெற்றது. தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கும் இடையில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் விசேட கூட்டம் இன்று யாழில் இடம்பெற்றது. இதன்போது பொது கட்டமைப்பின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக ஆராயப்பட்டு முக்கிய சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. இக்கலந்துரையாடலில் ஏபிஆர்எல்எஃப் அமைப்பின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழ் தேசிய கட்சி தலைவர் நானா ஸ்ரீகாந்தா, தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கரநேசன், ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் வேந்தன், முன்னாள் வலிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் டி நிரோஸ், அரசியல் ஆய்வாளர்களான நிலாந்தன் ஜஜிந்திரா, சி ஜோதிலிங்கம் உட்பட கட்சி முக்கியஸ்தர்கள் பொது கட்டமைப்பினர் கலந்து கொண்டனர். பொது கட்டமைப்புக்கு கீழ் வரக்கூடிய உபகட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக எடுக்கப்பட்ட முடிவுகள் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்படும். வேட்பாளர் யார் என்பதை தெரிவதற்கும் தேர்தல் அறிக்கையை தீர்மானிப்பதற்கும் கட்சி சின்னத்தை தீர்மானிப்பதற்குமான உபகட்டமைப்புகள், நிதி மற்றும் பரப்புரை நடவடிக்கைகளுக்கான உபகட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. எல்லாரும் தமிழ் வாக்குகளை சிதறடிக்க பார்க்கிறார்கள். தமிழ் மக்களை ஒன்றாக திரட்டுவதுதான் எங்களுடைய நோக்கம். சிதறடிக்கப்படும் வாக்குகளை பொது வேட்பாளரை வைத்து நாங்கள் திரட்ட தவறினால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய எல்லா தேர்தல்களில் தமிழ் வாக்குகள் மேலும் சிதறடிக்கப்படும். எனவே தமிழ் வாக்குகள் சிதறடிக்கப்படுவதில் இருந்து தமிழ் மக்களை பாதுகாத்து தமிழ் மக்களை ஒரு திரண்ட சக்தியாக மாற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம். மன்னார் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்கத்தினர் இன்றைய தினம் போராட்டத்தை முன்னெடுத்தனர். நாட்டில் தெரிவு செய்யப்படுகின்ற ஒவ்வொரு ஜனாதிபதியிடமும் காணாமல் ஆக்கப்பட்ட எம் உறவுகளுக்கான நீதியை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் இதுவரை எவ்வித தீர்வும் கிடைக்கவில்லை என மன்னார் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்கத் தலைவி மனுவல் உதயச்சந்திரா தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்கத்தின் இன்றைய தினம் காலை 11 மணியளவில் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன் போராட்டம் இடம்பெற்றது. பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ரோட்ல நின்று 15 வருஷமா கத்தி கொண்டு நிக்கிறோம். ஆனா ஒரு தடவை எங்களை திரும்பி பார்க்குற மாதிரி எங்களுக்கு தெரியலைன்னு சொன்னா எங்களுக்கு நீதி கிடைக்கும்ன்றதுக்காக நாங்கள் போராடுறோம். ஆனா நீதி கிடைக்கும்ன்றது எங்களுக்கு தெரியாமல் ஒவ்வொரு அம்மாக்களும் இன்றைக்கு இறந்து கொண்டு போய்க்குள்ள ஒவ்வொரு சாட்சியலும் மறைக்கப்பட்டு கொண்டு போகுது. அதைத்தான் இந்த அரசாங்கமும் விரும்புது. 2 லட்சம் பெறுமதியில எங்களோட புள்ளிகளின் உயிர், நாங்கள் இவர்களுக்கு 4 லட்சம் தாரம் எங்களோட புள்ளிகளின் உயிர்களை திருப்பி தெரிஞ்சொல்லி எங்களோட புள்ளிகளை தெரிஞ்சொல்லி. ஏன்னா நாங்கள் உயிரோட கொடுத்த புள்ளிகளை தான் கேட்டுக்கொண்டு நிற்கிறோம். இந்த ஜனாதிபதி எங்களுக்கு ஒரு தீர்வு கொண்டு தருவாரா?
இந்த காணாம போன அம்மாக்களுக்கு இதுவரையிலும் அவரும் கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஒவ்வொரு ஜனாதிபதிகிட்டையும் நாங்கள் கேட்டுக்கொண்டு நேரையும் சந்திச்சிருக்கிறோம், நேரையும் எங்களோட கதைச்சிருக்கிறோம். ஆனா இதுவரையிலும் ஒரு பதில் எங்களுக்கு தெரியல. இலங்கை நாட்டு அரசியல்ல எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை என்றபடியா தான் சர்வதேச விசாரணை எங்களுக்கு வேணும் என்று கொண்டு உறுதியா நாங்கள் சொல்றோம். சர்வதேச விசாரணையில் என்றாலும் எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேணும். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் 1700 ரூபாய் சம்பளம், காணி உரிமை, வீட்டுரிமை என்பவற்றை கோரி ஹட்டனில் இன்று மாபெரும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு உட்பட பல கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ் முற்போக்கு கூட்டணி ஏற்பாடு செய்த கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று ஹட்டன் நகரில் இடம்பெற்றது. ஹட்டன் நகரின் மத்தியில் ஆரம்பமான குறித்த போராட்டம் ஹட்டன் மணிக்கூட்டு கோபுரத்தை சென்றடைந்து அங்கு பொதுக்கூட்டம் இடம்பெற்றது. இந்த போராட்டத்தை தமிழ் முற்போக்கு கூட்டணி ஏற்பாடு செய்திருந்ததுடன் போராட்டத்தில் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான வேலுசாமி, ராதாகிருஷ்ணன், பழனி திகாம்பரம், மயில்வாகனம் உதயகுமார், முன்னாள் மத்திய மாகாண சபை உறுப்பினர்களான ஆர் ராஜாராம், சோவண்ணா ஸ்ரீதரன், ராம் மற்றும் மலையக மக்கள் முன்னணி, மலையக தொழிலாளர் முன்னணியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள், அங்கத்தவர்கள் உட்பட பெருந்தோட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். மலையக பெருந்தோட்ட மக்களுக்கான காணி உரிமை, சம்பள உரிமை, வீட்டுரிமை என்பன இதன்போது வலியுறுத்தப்பட்டதுடன் தோட்ட தொழிலாளர்கள் சம்பளம் தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் மீள பெறப்பட்டமை தொடர்பிலும் கடும் எதிர்ப்பினை வெளியிட்டனர். இப்போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கருப்பு நிற ஆடைகளை அணிந்திருந்ததுடன் ஹட்டனில் உள்ள சில கடைகளிலும் முச்சக்கர வண்டிகளிலும் கருப்பு கொடி ஏற்றி ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருந்தொகையான போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடுமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இந்த போராட்டம் காரணமாக ஹட்டன் நகரில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் கம்பெனி 2 பேரும் நாடகம் ஆடி இந்த மக்களை ஏமாத்திட்டாங்க. உண்மையிலே அன்னைக்கு கொட்டக்கரையில 1700 தாரன்னு சொல்லி ஜனாதிபதி உறுதியளித்து போனாரு, அமைச்சர் உறுதியளித்து போனாரு. ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்த நாடகம் ஆடி இன்னைக்கு கெசட்டை யூஸ் பண்ணி மக்களுக்கு 1700 சம்பளம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆகவே இது எல்லாம் எதுக்காக செஞ்சாங்கன்னு சொன்னா ஜனாதிபதி தேர்தலில் ஓட்டு எடுக்கிறதுக்கு, மலை மக்கள் ஓட்டை வாங்குறதுக்கு. இப்ப பாருங்க, நீங்க ஓட்டை வாங்குறதுக்கு மலை மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி நாங்க அதனாலதான் தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கோஷமெல்லாம் சரி வராது. எங்க மக்களுக்கு தோட்டத்தை பிரிச்சு போடு, எங்க மக்களை சிறு தோட்ட உரிமையில ஆக்கு. அப்பதான் எங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். சஜித் பிரேமதாசா வின் பண்ணா கட்டாயமாக நாங்க தோட்டங்களை பிரிச்சு கொடுத்து இந்த மக்களுக்கு சிறு தோட்ட உரிமையில ஆக்கும். அவர்கள் வாக்கு சட்டங்களாலும் விவாதங்களாலும் மாத்திரம் ஊழலை கட்டுப்படுத்த முடியாதென ட்ரெலோ அமைப்பு தெரிவித்துள்ளது. ஊழலற்ற சமுதாயத்தை உருவாக்கும் உறுதியான மனநிலையை அனைத்து மக்கள் மத்தியிலும் உருவாக்க வேண்டும் என ட்ரெலோ அமைப்பின் பேச்சாளர் கு சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள அறிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். சட்டங்களாலும் விவாதங்களாலும் மாத்திரம் ஊழலை கட்டுப்படுத்த முடியாதெனவும் சம்பந்தப்பட்ட தரப்புகளும் பொதுமக்கள் கட்டமைப்புகளும் ஒன்றிணைந்து ஊழலற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் வேலை திட்டத்தை செயற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். உயிரிழை அமைப்பு மீது களங்கம் ஏற்படுத்தினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என குறித்த அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழை அமைப்பினர் மீது களங்கம் ஏற்படுத்தும் விதமாக செயற்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக இயங்கும் உயிரிழை அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழை அமைப்பிலிருந்து வெளியேறிய பயனாளிகள் சிலர் கடந்த ஜூன் மாதம் நிறுவனத்தின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். இவ்விடயம் தொடர்பில் ஊடக சந்திப்பு நடத்தப்பட்டதுடன் விடயம் தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டது. குறித்த ஊடக சந்திப்பில் உயிரிழை அமைப்பின் தலைவர் செல்வரத்தினம் ஆனந்தன், செயலாளர் தியாகராசா, அழகநாதன், பொருளாளர் சீவரத்தினம் கவிதா மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கடந்த 6ஆம் மாதம் எமது அமைப்பின் இருந்து வெளியேறி சென்ற 37 பயனாளிகள் எமது அமைப்புக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் கிளிநொச்சி மீடியா மீட்டிங்கை செய்திருந்தனர். எமது அமைப்பின் மீது அவர்கள் சுமத்திய குற்றங்கள் கடந்த கால நிர்வாகம் விட்ட பிழை என, நிதி மோசடி என பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தனர். நாங்கள் அதற்கமைவாக எங்களை 2023ஆம் ஆண்டு கணக்காய்வு அறிக்கை வரும் வரை காத்திருந்தோம். எங்களுக்கு கணக்காய்வு அறிக்கை கைவசம் கிடைத்தது. அதில் அவர்கள் சுமத்திய குற்றங்கள் எதுவும் நிரூபிக்கப்படவில்லை. தேவையற்ற அனாவசியமான உயிரிழை மீது பரப்பப்பட்ட
அவதூறான செய்திகளை நீங்கள் நம்பி எங்களையும் எங்கட பயனாளிகளையும் கைவிடக்கூடிய அளவுக்கு அவதூறான செய்திகள் பரப்பப்பட்டிருக்கு. இதற்கு நாங்கள் முழுமையா இந்த கணக்கறிக்கை ஊடாக உண்மையை வெளிக்கொண்டிருக்கின்றோம். அவர்கள் எங்களுக்கு விலகல் கடிதம் தந்து நாங்கள் அவர்களுக்கு விலகல் கடிதம் அனுப்பியுள்ளோம். அவர்களின் ஆவணங்கள் இங்கே இருக்கு, வந்து பெற்றுக்கொள்ள சொல்லி. இனி தொடர்ச்சியா நாங்கள் இந்த மீடியா மீட்டிங் எங்களோட ஊடக சந்திப்பு முடிந்த பிறகு எமது நிறுவனம் மீது அல்லது எமது உறுப்பினர்கள் அங்கத்தவர்கள் சார்ந்து ஏதாவது கருத்துக்கள் முரண்பான கருத்துக்கள் வெளியிடுவனா இருந்தால் நாங்கள் அவருக்கு சட்ட நடவடிக்கை எடுப்போம். கடந்த கால நிர்வாகத்துக்கு இப்படி ஒரு களங்கம் ஏற்படுத்தினதுக்காக அதுக்கான ஒழுக்காட்டு நடவடிக்கையும் எங்களுடைய நிர்வாகம் எடுக்கும் என்று நாங்கள் பயனாளி சார்பாக நம்புறோம். பெண்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கு. சாதாரண பெண்களுக்கு இவ்வளவு தேவைகள் இருக்கும் போது வீச்சால இருக்கிற ஒரு பெண்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கு. அந்த வகையில அவர்கள தேவைகள் சந்திக்கப்பட வேணும். அதோட போராளிகள் அனைவற்ற தேவைகளும் சந்திக்கப்பட வேணும். இதை நாங்கள் அன்பாக கேட்டு நிற்கின்றோம். அவையிட்ட நோக்கம் அப்படின்னு சொன்னா இந்த உயிரிழ அமைப்பை ரெண்டாக பிளவுபடுத்தி அவையில் அதை அந்த பிரிஞ்சு போனாக்கள் செய்யறதுக்காக முயற்சி எடுத்து இப்போ அவையில் பிரிஞ்சு போய் இந்த மாதம் அவையில் தங்களுக்கான வேலை திட்டங்களையும் செய்திருக்கணும். அவையில் பிரிஞ்சு போய் எங்களை ஒரு பொய்யான பிரச்சாரத்தை செய்து இன்றைக்கு எங்களுக்கு ஒரு நிதி இல்லாமல் எமது பயனாளிகள் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டு சாப்பிட்றதுக்கு கூட ஒரு இந்த வழி இல்லாத நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கணும். அதுக்கு காரணம் இந்த எங்களிடத்திலிருந்து பிரிஞ்சு போன நபர்கள் தான். அந்த பிரிஞ்சு சென்ற நபர்கள் யாருடையாவது தூண்டுதலோட வெளியேறி இருந்தாலும் அவர்கள் திரும்ப உயிரிழோட பயணிக்க விரும்பினால் நாங்கள் கட்டாயம் அவர்களை உள்வாங்கி அவர்களுக்கான என்னென்ன தேவைகளை நாங்கள் செய்வோம். போலீஸ் மா அதிபர் விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என நாடாளுமன்றத்திற்குள் கூறியவர்கள் இந்த கதையை பொதுவெளியில் கூறுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சவால் விடுத்துள்ளார். நீதித்துறையை அவமதிக்கும் ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சரவை மற்றும் டீல்காரர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பகிரங்க சவால் விடுப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ரத்தினபுரியில் நேற்று நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் மக்கள் அரண் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மேற்கண்டவாறு தெரிவித்தார். මේ අවස්ථාවට සහභාගී වන්නට කැපකිරීම කරපු මගේ ආදරණීය ඔබ සියලු දෙනාට மக்களால் தெரிவு செய்யப்படாத பதில் ஜனாதிபதி தனது ரோயல் கல்லூரி சகாவான பிரதமர் தினேஷ் குணவர்த்தன ஊடாக பாராளுமன்ற சிறப்புரிமைகளுக்குள் மறைந்து கொண்டு உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என கூறுகிறார். அந்த தீர்மானம் அடிப்படையற்றதா? இந்த கதையை பாராளுமன்றத்திற்குள் கூறாமல் முதுகெலும்பு இருக்குமாயின் வெளியே வந்து மேடையில் கூறுமாறு அமைச்சரவைக்கும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவிற்கும் மக்களால் தெரிவு செய்யப்படாத பதில் ஜனாதிபதிக்கும் சவால் விடுகின்றேன். அவ்வாறு நடந்தால் நீதிமன்றத்தை அவமதித்தது தொடர்பில் அவர்கள் பதில் கூற வேண்டி வரும். மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக பதவி வகித்த போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக எடுத்த தீர்மானங்கள் தொடர்பாக ஜனாதிபதியாக பதவி வகித்த பின்னர் உயர்நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்களுக்கு பதிலளிக்க வேண்டி நேர்ந்தது. ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அரச பதவிகளில் எவரும் கடைசி வரை ஜனாதிபதியாக இருக்க முடியாது. எவரும் கடைசி வரை பிரதமராகவும் இருக்க முடியாது. எவரும் கடைசி வரை எப்போதுமே ஆளும் கட்சியில் இருக்கப் போவதுமில்லை. மக்களின் தீர்மானம் இந்த முறை சரியானதாக போலியற்ற ஜனநாயக தன்மையுடன் மீண்டும் பொதுமக்கள் யுகத்தை ஆரம்பிக்கும் போது அரசியலமைப்பு அதியுயர் சட்டத்தை நீதிமன்ற தீர்மானங்களை மீறுவோருக்கு தராதரம் பாராது அனைவருமே பதில் சொல்ல வேண்டி வரும். තාක්ෂණවේදීන්, අපනයනකරුවන්, නිෂ්පාදනකරුවන් உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறுவதற்கு அரசியலமைப்பின் பிரகாரம் நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் கிடையாது என சட்டத்தரணி சுதத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்க முடியாது என கூறுவதற்கு நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் கிடையாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் அபிசாவளி தொகுதி அமைப்பாளர் சட்டத்தரணி சுதத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ප්‍රසිද්ධ ප්‍රකාශයක් කරනු ලැබුවා පාර්ලිමේන්තුවේදී පාර්ලිමේන්තු වරප්‍රසාදවලට මුවා වෙලා. உயர்நீதிமன்றமானது சட்டத்துறையின் மிக உயர்ந்த பீடமாகும். எனவே அதன் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறுவதற்கு அரசியலமைப்பின் பிரகாரம் நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது. போலீஸ் மா அதிபராக தேசபந்து தென்னகோன் கடமையாற்றுவதற்கு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. ஆனால் அவர்தான் தற்போதும் போலீஸ் மா அதிபராக செயற்படுவதாக பிரதமர் நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். அவ்வாறு யாரோ ஒருவரின் தூண்டுதலின் பேரில் தேசபந்து தென்னகோன் போலீஸ் மா அதிபருக்குரிய கடமையை செய்வாராயின் நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுக்கு அமைய தண்டனைக்கு உள்ளாவார். ශ්‍රේෂ්ඨාධිකරණය විසින් දෙනු ලැබූ තීරණය නැත්නම් මේ ආඥාව
පාර්ලිමේන්තුව පිළි නොගන්නා බවට දැනුම් දුන්නා. මෙරටේ උත්තරීතර අධිකරණයේ தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட வாலிப முன்னணியால் மறைந்த கலாநிதி விக்ரமபாகு கருணாரட்னவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. கலாநிதி விக்ரமபாகு கருணாரட்னவுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு இன்று மாலை மட்டக்களப்பில் நடைபெற்றது. மட்டக்களப்பில் உள்ள தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் கட்சியின் வாலிப முன்னணியின் ஏற்பாட்டில் நிகழ்வு இடம்பெற்றது. தமிழரசு கட்சியின் வாலிப முன்னணியின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் KN சோபனன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் முன்னாள் தலைவர் தீபாகரன், முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் தூணா மதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கலாநிதி விக்ரமபாகு கருணாரட்னவின் உருவப்படத்திற்கு முன்பாக ஏகைச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் அகவணக்கமும் செலுத்தப்பட்டது. இனவாதத்தால் சூழப்பட்ட இலங்கை அரசியலுக்குள், சிங்கள பௌத்த அரசியலுக்குள் சிறுபான்மை சமூகத்தினுடைய காப்பீட்டாளராகவும் சிறுபான்மை சமூகத்துக்காக குரல் கொடுப்பவராகவும் விளங்கியவர் தான் கலாநிதி விக்ரமபாகு கருணாரட்ன அவர்கள். அவர் தன்னுடைய 81 வயதில் நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்த காரணமாக மரணித்திருக்கிறார். உண்மையில் அவருடைய இழப்பு என்பது சிறுபான்மை தமிழ் சமூகம் சார்பாக உண்மையில் பெரிய பேரிழப்பாக தான் பார்க்க வேண்டும். உங்களுக்கு தெரிந்திருக்கும், இலங்கை அரசியலை பொறுத்த வரைக்கும் இனவாதம் என்பது அரசியலில் மிகப்பெரிய ஒரு மூலதனமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது தான் வரலாறு. இந்த இனவாத அரசியலின் காரணமாக தான் இந்த நாடு பல்வேறுபட்ட இழப்புகளை சந்தித்து பொருளாதார ரீதியாக நலிவடைந்து போவதற்கெல்லாம் அடிப்படையாக இருந்த இனவாத அரசியல் தான். ஆனால் விக்ரமபாகு கருணாரட்னவை பொறுத்த வரைக்கும் அந்த இனவாத அரசியலுக்குள் தன்னை ஆட்படுத்தி கொள்ளாமல் அவர் ஒரு தனது இடதுசாரி தத்துவம் எதை சொல்லுகிறதோ அதன்படியும் சிறுபான்மை சமூகத்துக்கு இந்த நாட்டில், அது குறிப்பாக தமிழ் சமூகத்தை பொறுத்தவரை இந்த நாட்டில் சம உரிமை பெற்றவர்கள், அவர்கள் வந்த குடிகள் எல்லாவர்கள் மூத்த குடிகள் என்பதை ஆணித்தரமாக உலகறிய செய்த ஒருவராக விளங்கியவர் தான் கலாநிதி விக்ரமபாகு கருணாரட்ன அவர்கள். அவர் நினைத்திருந்தால் தானும் உங்களுக்கு தெரிந்திருக்கும், இலங்கை வரலாற்றில் உருவாகின்ற அரசியல் கட்சிகள் மூலதனமாக இந்த இனவாதத்தை கையில் எடுத்து தங்களுடைய அடுத்த கட்ட அரசியலை நகர்த்திருந்தன. குறிப்பாக பார்லமெண்ட் அரசியல் ஊடாக பிரதித்துவங்களை பெற்றுக்கொண்டு அதன் பிற்பாடு அமைச்சரவைக்குள் போய் அதிகாரங்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்த இனவாதம் தான் காரணமாக. புதிதாக வர அரசியல் கட்சியாக இருக்கட்டும், இல்லை பழமையான பேரினவாத அரசியல் கட்சியாக இருக்கட்டும், இந்த அரசியல் கட்சிகளை இனவாதத்தை கொண்டு தான் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை உறுதிப்படுத்தினார். ஆனால் விக்ரமபாகு கருணாரட்ன அவர்கள் நினைத்திருந்தால் தானும் பெரிய ஒரு பிரபலியமான ஒரு அமைச்சராக இருந்து மறந்திருக்கலாம். ஆனால் அவர் அந்த இனவாதத்துக்குள் தன்னை ஆட்படுத்தாமல் ஒடுக்கப்படுகின்ற இனவாத ரீதியாக ஒடுக்கப்படுகின்ற சிறுபான்மை தமிழ் சமூகத்துக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்தவராக தான் இருந்தார். மாண்புமிகு மலையக எழுச்சி பயணத்தின் ஓராண்டு நினைவேந்தல் நிகழ்வு மன்னாரில் இடம்பெற்றது. மாண்புமிகு மலையக எழுச்சி பயணத்தின் ஓராண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்றைய தினமும் தலைமன்னாரில் இடம்பெற்றது. வேர்களின் மீது உரிமைகளை வென்றிட மாண்புமிகு மலையக எழுச்சி பயணத்தின் ஓராண்டு நினைவேந்தல் நிகழ்வு தலைமன்னார் ஓர்மனை கிராமத்தில் இடம்பெற்றது. இதன்போது புனித லோரன்சியார் ஆலயத்தில் பங்குத்தந்தை தலைமையில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. மாண்புமிகு மலையக சிவில் சமூக கூட்டிணைவு அமைப்பின் ஏற்பாட்டில் சுமார் 50க்கும் மேற்பட்ட மலையக மக்கள் தலைமன்னாருக்கு வருகை தந்து குறித்த திருப்பலியில் கலந்து கொண்டு தமது முன்னோர்களுக்கான நினைவு கூறல் மற்றும் ஓராண்டு பூர்த்தி நன்றியையும் செலுத்தினர். திருப்பலியின் பின்னர் மலையக மக்கள் மற்றும் தலைமன்னார் ஊர்மனை கிராம மக்கள் ஊர்வலமாக சென்று குறித்த கிராமத்தின் கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள மலையக மக்களின் ஞாபகார்த்த நினைவு தூவிடத்தில் விளக்கேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து குறித்த குழுவினர் மன்னார் நகர பகுதிக்கு விஜயம் செய்து கடந்து வந்த பாதை பற்றிய கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். இதன்போது மாண்புமிகு மலையக எழுச்சி பயணத்தின் போது ஆதரவு வழங்கிய அனைத்து தரப்பினருக்கும் நட்சான்று பத்திரம் வழங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் மலையக மக்கள் பிரதிநிதிகள், கிராமவாசிகள், மதகுரு, அருட் சகோதரி, மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மலையக மக்கள் தேசிய இனமாக ஏற்றுக்கொண்டு மலையக மக்கள் என்று எல்லா இடமும் அதே போல் காணி பிரச்சனை தொடர்பாக இப்பொழுது பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே நேரம் மலையக மக்களுக்கு விலாசம் வழங்க வேண்டும் என்று சொல்லி உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அப்ப நாங்கள் இந்த நடைப்பயணத்தினூடாக பெற்ற வெற்றிகளாக இருக்கின்றோம். எங்களுடைய 11 கோரிக்கைகளையும் வென்றெடுக்கும் வரை நாங்கள் எப்படி முன்னோக்கி போவது என்பது தொடர்பாக கலந்துரையாடி இருக்கின்றோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இன்று இணைந்து கொண்டனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பியகம தேர்தல் தொகுதியின் பிரதான அமைப்பாளர் நளின் திசாநாயக்க மற்றும் பியகம பிரதேச சபையின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் உறுப்பினர்கள் மற்றும் வேட்பாளர்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு தமது ஆதரவை நல்கும் நோக்கில் இன்று ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டனர். கம்பக மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா முன்னிலையிலேயே இவ்வாறு இணைந்து கொண்டனர். கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கம்பக நகர சபைக்கு சுயேட்சை குழு ஒன்றில் போட்டியிட முன்வந்த உறுப்பினர்களும் இன்று ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைந்து கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணத்திலிருந்து டிப்பர் வாகனத்தில் கஞ்சா போதைப் பொருளை கடத்திச் சென்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சி பூநகரி பகுதியை நோக்கி பயணித்த டிப்பர் வாகனத்தில் கஞ்சா போதைப் பொருளை கடத்திச் சென்ற நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த டிப்பர் வாகனத்தினை சங்குப்பிட்டி பாலத்துக்கு அருகில் போலீசார் வழிமறித்து சோதனையிட்ட போது டிப்பர் வாகனத்தினுள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 20 கிலோ 485 கிராம் கஞ்சா போதைப் பொருளை போலீசார் மீட்டனர். அதனை அடுத்து டிப்பர் வாகன சாரதியை போலீசார் கைது செய்தனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட டிப்பர் வாகனம் மற்றும் மீட்கப்பட்ட கஞ்சா போதைப் பொருள் என்பன மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் பாரப்படுத்தப்பட்டுள்ளனர். பேருவளையில் ஆரம்பிக்கப்பட்ட அமைதிக்கான நடைபயணம் மட்டக்களப்பு காத்தான்குடியை வந்தடைந்தது. நாட்டில் சுபிட்சமும் நிரந்தர அமைதியும் வேண்டி இளைஞர் ஒருவர் பேருவளையிலிருந்து ஆரம்பித்துள்ள நடைபயணம் இன்று மட்டக்களப்பு காத்தான்குடியை வந்தடைந்தது. ஜக்மி ஹமீத் என்னும் இளைஞரே நாடளாவிய ரீதியான நடைபயணத்தை ஆரம்பித்துள்ளார். காத்தான்குடியை வந்தடைந்த இளைஞருக்கு மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது. காத்தான்குடிய அலக்சா ஜும்மா பள்ளிவாயிலுக்கு முன்பாக வைத்து மாலை அணிவித்து பள்ளிவாயல் நிர்வாகத்தினர் அவருக்கு வரவேற்பு அளித்தனர். அலக்சா ஜும்மா பள்ளிவாயலின் தலைவர் KLM ஃபரிட், பள்ளிவாயல் இமாம் மௌலவி முஸ்தபா உட்பட நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு ஊடாக திருகோணமலை நோக்கி நடைபயணம் செல்லவுள்ளது. வடக்கு கிழக்கு மீனவர் கூட்டு இளையோர் கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. வடக்கு கிழக்கு மீனவர் கூட்டு இளையோர் கலந்துரையாடல் யாழ்ப்பாணம் சர்வோதய மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது. மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் நிகழ்வு நடைபெற்றது. கடல் வளத்தை பாதுகாத்தல் மற்றும் மீனவர்களுக்கு எதிரான பிரச்சினைகளை எதிர்காலத்தில் ஒன்றாக ஒருமித்த ஒரே குரலாக ஓங்கி ஒழிப்பதற்கும் அவர்களை வலுப்படுத்தி ஒன்றிணைத்தலை நோக்காக கொண்டு கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டது. நிறுவன தலைவர் ஜாக்சன் ஃபிகராடோ தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிவில் சமூக செயற்பாட்டாளர் இரணியல் செல்வின் மற்றும் அகில இலங்கை மீனவர் தொழிற்சங்கத்தின் வடமாகாண இணைப்பாளர் அந்நிலைக மென்னராசா உள்ளிட்ட வடக்கு கிழக்கைச் சேர்ந்த 9 மாவட்டங்களைச் சேர்ந்த இளம் மீனவர்கள், மீனவ சங்க பிரதிநிதிகள் பங்கேற்றனர். எங்களோட எல்லார்ட்டையும் இருக்கிற ஒரே குறிக்கோள் தான் நாங்கள் இந்த விஷயங்களை தான் பகிர்ந்து கொள்கிறோம். என்னென்னு சொன்னால் எங்களோட மீனவர் சமுதாயம் படுற கஷ்டங்கள் அந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் மீனவராகி எங்களுக்கு இருக்குது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இதுக்கு ஒரு தெளிவான முடிவு வந்ததே இல்லை. அது வருமானதும் எங்களுக்கு அவநம்பிக்கையாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, எங்களுக்கு ஒரு தீர்மானமும் கிடைச்சிருக்கு. இதுக்கு பிறகு நாங்கள் இதே மாதிரி செயல்பட்டு நடந்தமாக இருந்தால் எமது உடைமைகளை, அதாவது எங்களோட கடல் வளத்தில் இருக்கிற சில விஷயங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய வல்லம் எங்கள்கிட்ட இருக்கிறதை நாங்கள் முழுமனதாக நம்பிக்கொள்கிறோம். இதில் அடுத்த கட்ட இளம் தலைமுறையினர் எவ்வாறு எங்களுடைய மீனவ வளத்தினையும் மீனவ உரிமைகளையும் முன்னெடுத்து செல்வது, அவர்கள் எவ்வாறான 2ஆம் கட்ட தலைமுறையினராக இந்த உரிமையை தங்கள் உள்வாங்கி அதனை முன்னெடுப்பதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இன்றைய இந்த கூட்டு கலந்துரையாடலும் இன்றைய கூட்டு நிகழ்வும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. மன்னார் மாவட்டத்தில் பட்டிவலை என்பது 2011ஆம் ஆண்டு நீதிமன்றத்தால் பட்டிவலை அகற்றும்படி கோரியும் தற்பொழுது இந்த தொழில் இடம்பெற்று வருகின்றது. இதுக்கு நாங்கள் பல தடவை நாங்கள் உரிய அதிகாரிகள் நாங்கள் சம்பந்தமாக நாங்கள் சகல இதுவும் வழங்கியிருந்து கூட இது கண்டுகொள்ளா நிலையில் இருக்கிறாங்க. உண்மையிலே இந்த இளைஞர்கள் மத்தியிலே மீனவ விழிப்புணர்வு சம்பந்தமாக வடகிழக்குக்கான ஒரு கூட்டு இணைவு கட்டாயமாக தேவை. சிறந்த பாதையை நோக்கி மீனவ சமூகம் நகர்த்த வேண்டும் என்று சொன்னால் இளைஞர்கள் ஒன்றுபடணும். இளைஞர்கள் இந்த விடயங்களை கையிலேந்த வேண்டும். ஒற்றுமையின்மை காரணமாக எமது மக்களையும் மண்ணையும் நாங்கள் இழந்துவிடக்கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். தமிழர்கள் பூர்வீகமாக வடக்கு கிழக்கில் வாழ்ந்தார்கள் என்கின்ற வரலாற்றை சிதைக்கும் வகையில் இன்றைக்கு தென்னிலங்கை திட்டமிட்டு பல விடயங்களை அரங்கேற்றி வருகின்றது எனவும், எமது ஒற்றுமையின்மை காரணமாக எமது மக்களையும் மண்ணையும் நாங்கள் இழந்துவிடக்கூடாது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். வெலிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்ட ட்ரெலோ கட்சியின் தலைவர் தங்கத்துரை தளபதி குட்டிமணி, முன்னாள் போராளி ஜெகன் உட்பட 53 தமிழ் அரசியல் கைதிகளின் 41வது நினைவேந்தல் நிகழ்வு நேற்று மாலை 6 மணியளவில் மன்னாரில் உள்ள ட்ரெலோ கட்சியின் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது போராளிகளுக்கு அஞ்சலி செலுத்திய பின் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஒரு இனத்தின் அழிப்பு என்பது ஆரம்பமான இடம் வெளிக்கடை சிறைச்சாலை. ஒரு இனத்தை அடக்குமுறைக்கு அல்லது வன்முறையை ஒரு இனத்தின் மீது ஆரம்பிக்கப்பட்டதென்றால்
அது இலங்கையிலே வரலாற்றிலே சொல்லப்படுகிற மிக மோசமான ஒரு வன்முறை. பல போராட்டங்கள், பல படுகொலைகள் நடக்கும். நிலங்கள் அபகரிக்கப்படுகிறது, எங்களுடைய கடல் வளம் அபகரிக்கப்படுகிறது, எங்களுடைய மண் அபகரிக்கப்படுகிறது. நாங்கள் ஒரு காலத்திலே எங்களுடைய தமிழர்கள் பூர்வீகமாக வடகிழக்கிலே வாழ்ந்தார்கள் என்ற அந்த வரலாற்றை சிதைக்கின்ற வகையிலே இன்றைக்கு தென்னிலங்கை திட்டமிட்டு பல விடயங்களை செய்து வருகிறது. தமிழ விடுதலை இயக்கம் போராளிகளையும் தலைவர்களையும் இழந்த இயக்கமாக அது தொடர்ச்சியாக வந்தாலும் கூட எங்களுடைய தலைவர்களுடைய சிந்தனையின் அடிப்படையிலே எல்லா போராளிகளையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் இந்த 5 கட்சிகள், தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து தமிழிசை கட்சி வெளியேறின பின் இந்த 5 கட்சிகளாக எங்களுடைய போராட்ட இயக்கத்தையும் இணைக்கின்ற நாங்கள் எடுத்திருந்தோம். அந்த வகையிலே ஜனநாயக போராளிகள் அமைப்பும் எங்களோடு இணைந்து வந்திருக்கிறது. அந்த வகையிலே எங்களுடைய தலைவர்கள் சிறுசபாவுக்கு சென்ற அந்த ஒற்றுமையான செயல்பாடு நாங்கள் தொடர்ந்து செய்கின்ற ஒரு செயல்பாட்டை செய்வோம். நாங்கள் ஒற்றுமையாக இல்லை என்று சொன்னால் எங்களுடைய மக்களை நாங்கள் காப்பாற்ற முடியாது. தென்னிலங்கையில் இருப்பவர்கள் இங்கே ஆட்சி நடத்தக்கூடிய அல்லது அவர்களுடைய செயல்பாட்டை மிக திறமையாக செய்யக்கூடிய வாய்ப்பை எங்களுடைய ஒற்றுமை இன்மையால் நாங்கள் காவு கொடுக்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே நாங்கள் இருந்து விடுவோம். எல்லா கட்சிகளும் ஒன்றை உணர வேண்டும். மக்களுடைய விடுதலை என்று சொல்லிக்கொண்டு நான் பெருசு நீ பெருசு என்று இல்லாமல் ஒரு அடியிலே சேர்ந்து எங்களுடைய மக்கள் விரும்புகின்ற அந்த ஒற்றுமையை பேணி எங்களுடைய மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற, எங்களுடைய மண்ணுக்காக குரல் கொடுக்கின்ற, எங்களுடைய மண்ணை மீட்டெடுக்கின்ற அந்த ஆரிய செயல்பாட்டை செய்வதற்கான ஒரு வேண்டுகோளாக இந்த தினத்திலே நான் ஏனைய கட்சிகளிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன். தயவு செய்து என்னுடைய மக்களுடைய இழப்பை, மண்ணின் இழப்பை எங்களுடைய ஒற்றுமையினம் காரணமாக நாங்கள் குறைத்துவிடக் கூடாது என்ற அந்த ரீதியிலே நாங்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று அவர்களுடைய இந்த நாளிலே சபதம் எடுத்து கிளிநொச்சி மகா வித்தியாலய பழைய மாணவர்களால் இன்று நடைபயணம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தின் பழைய மாணவர்களின் ஏற்பாட்டில் இன்று காலை நடைபயணம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ஆசிரிய மாணவ சமூகத்திடையே வலுவான உறவை பேணுவோம் என்ற துணைப்பொருளில் கிளிநொச்சி மத்திய கல்லூரி முன்பாக ஆரம்பித்த நடைபயணம் கிளிநொச்சி மகா வித்தியாலயம் வரை முன்னெடுக்கப்பட்டது. நடைபயணத்தில் கிளிநொச்சி மகா வித்தியாலய முன்னைநாள் அதிபரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவந்தனம் ஸ்ரீதரன், பாடசாலையின் முன்னைநாள் அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பழைய மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பில் உலக இயற்கையை பாதுகாக்கும் தினத்தை முன்னிட்டு சிரமதானம் முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட இளைஞர் கழக சம்மேளனம் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துடன் இணைந்து உலக இயற்கையை பாதுகாக்கும் தினத்தினை முன்னிட்டு சிரமதான பணியொன்றை இன்று முன்னெடுத்தது. இயற்கை பாதுகாப்பும் பொலித்தீனற்ற எமது நகரம் எனும் கருப்பொருளில் சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டது. தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் பணிப்பாளர் நாயகம் வசந்த குணரட்னவின் ஆலோசனைக்கு அமைவாக சகல மாவட்டங்களிலும் இந்நிகழ்வு இடம்பெற்று வருகின்றது. மட்டக்களப்பு மாவட்ட இளைஞர் கழக சம்மேளனத்தின் செயலாளரும் மாவட்ட இளைஞர் சேவைகள் உத்தியோகத்தருமான எம் சசிகுமார் ஒழுங்கமைப்பில் இடம்பெற்ற சிரமதானத்தில் வாதியோரம் மற்றும் ஊரணி வாவிகரை பகுதியில் காணப்பட்ட பிளாஸ்டிக் பொலித்தீன் பொருட்கள் அகற்றப்பட்ட மாவட்ட உதவி பணிப்பாளர் நிசாந்தி அருள்மொழி, மாவட்ட இளைஞர் சேவை உத்தியோகத்தர் கே சதீஸ்வரி மற்றும் இளைஞர் சேவை உத்தியோகத்தர்கள், இளைஞர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு காத்தான்குடி கடற்கரையில் சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு காத்தான்குடி ஏத்துக்கால் கடற்கரையில் சிரமதான பணி இன்று காலை இடம்பெற்றது. சிரமதான பணியில் காத்தான்குடி சிறுவர் இல்ல மாணவர்கள் ஈடுபட்டனர். காத்தான்குடி சிறுவர் அபிவிருத்தி நிலையத்தின் தலைவர் ஐஎல் ருபைத் மற்றும் முகாமையாளர் FM மஜீட்டின் வழிநடத்தலில் சிரமதானம் முன்னெடுக்கப்பட்டது. கடற்கரையில் காணப்பட்ட கடதாசிகள், புட்கள் என்பவற்றை மாணவர்கள் துப்புரவு செய்தனர். யாழ்ப்பாணம் தொண்டைமானாறு சந்நிதியான் ஆசிரமத்தால் பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டைமானாறு சந்நிதியான் ஆசிரமத்தால் முத்தையன்கட்டு
ஜீவநகர் அறநெறி பாடசாலையில் கல்வி கற்கும் 52 மாணவர்களுக்கு சீருடை துணி வழங்கப்பட்டதுடன் முத்துமாரியம்மன் ஆலயத்திற்கு 1,75,000 ரூபாய் பெறுமதியான மலசலக்கூடம் ஒன்றும் அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒட்டுசுட்டான் பரசங்குளத்தில் குடிநீர் கிணறு 3,40,000 ரூபாய் பெறுமதியில் சீர் செய்து வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இரு பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு சுயதொழில் முயற்சிக்காக தலா 75,000 ரூபாய் வீதம் நிதியுதவி வழங்கப்பட்டது. இந்நிகழ்வுகளில் ஆசிரம முதல்வர் கலாநிதி மோகனதாஸ் சுவாமிகள், சைவ புலவர் ஈனா திருமார குருக்கள், சமூக செயற்பாட்டாளர் ஈனா தயாபரன், சைவ கலை பண்பாட்டு பேரவை உறுப்பினர்கள், நிர்வாகிகள், சந்நிதியான் ஆசிரம தொண்டர்கள், பக்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மட்டு மருதநகர் மெத்தடிஸ்ட் திருச்சபையின் 14வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு விசேட நிகழ்வுகள் நடைபெற்றன. மட்டக்களப்பு மருதநகர் மெத்தடிஸ்ட் திருச்சபையின் 14வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு விசேட நிகழ்வுகளும், வாழைச்சேனை ஹானியஸ் சிறுவர் அபிவிருத்தி திட்டத்தின் 10வது ஆண்டு நிறைவையொட்டி நிகழ்வுகளும் திருச்சபை வளாகத்தில் நேற்று நடைபெற்றன. வாழைச்சேனை மெத்தடிஸ்ட் திருச்சபை சேகரத்தின் முகாமை குரு அருட்கலாநிதி KS நிசாந்தன் தலைமையில் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பிரதமாதிதியாக இலங்கை மெத்தடிஸ்ட் திருச்சபையின் திருப்பேரவை தலைவர் அருட்பணி WB எபினேசர் ஜோசப் கலந்து கொண்டார். நிகழ்வில் மெத்தடிஸ்ட் திருச்சபையின் வடக்கு கிழக்கு திரு மாவட்ட அவை தலைவர் அருட்பணி ஷாம் சுபேந்திரன், கல்குடா சைவ குருக்கள் ஒன்றிய செயலாளர் சிவஸ்ரீ குகராஜ் குருக்கள் மற்றும் கிராம சேவகர்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர். மட்டக்களப்பு காத்தான்குடி மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள் சங்க பொதுக்கூட்டம் நேற்றைய தினம் இடம்பெற்றது. மட்டக்களப்பு காத்தான்குடி மத்திய கல்லூரியின் பழைய மாணவர் சங்க பொதுக்கூட்டம் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் பாடசாலையின் கல்வி அடைவு மட்டம் மற்றும் பாடசாலையின் செயற்பாடுகளின் முன்னேற்றங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. பாடசாலை அதிபரும் பழைய மாணவர் சங்க தலைவருமான நிஹால் அகமது தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. 1,70,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் 31ஆம் தேதி ஏலத்திற்கு வரவுள்ளது. 1,70,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் 31ஆம் தேதி ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 55,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்டு 55,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 364 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்டு 60,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் பதவி விலகியுள்ளார். வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவராக கடமையாற்றிய சமிந்த அதுலவாகி தமது பதவியிலிருந்து விலகியுள்ளார். அவர் தமது கடிதத்தை ஜனாதிபதியின் செயலாளருக்கு அனுப்பி வைத்துள்ளார். போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் செயலாளரின் தன்னிச்சையான தலையீட்டு மற்றும் தேவையற்ற செல்வாக்கு காரணமாக தாம் பதவி விலகுவதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் தனது பதவி விலகல் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு 400 கிலோ வாட்ஸ் வலுவுடைய நிரந்தர மின்பிரப்பாக்கி கிடைக்கப்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் புதிய கட்டட தொகுதிக்கான நிரந்தர மின்பிரப்பாக்கி நேற்று வைத்தியசாலையை வந்தடைந்ததாக வைத்திய அधीक्षகர் வைத்தியர் K. ரஜு தெரிவித்துள்ளார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் விபத்து அவசர சிகிச்சை பிரிவை செயற்படுத்துவதற்கான மின்பிரப்பாக்கி இல்லாததன் காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் சத்திர சிகிச்சை கூடத்தை இயக்க முடியாத நிலை இருந்து வந்தது. இந்த நிலையில் 400 கிலோ வாட்ஸ் வலுவுடைய நிரந்தர மின்பிரப்பாக்கி வைத்தியசாலைக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. எதிர்வரும் வாரத்திலிருந்து குறித்த மின்பிரப்பாக்கி பயன்பாட்டிற்கு வரும் எனவும் அதுவரை தற்போதைய தற்காலிக மின்பிரப்பாக்கி பயன்பாட்டில் இருக்கும் எனவும் வைத்தியசாலையின் வைத்திய அधीक्षகர் K. ரஜு தெரிவித்துள்ளார். தொடர்பான விளையாட்டுச் செய்திகள். மகளிர் ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரின் சாம்பியன் பட்டத்தை இலங்கை அணி வென்றுள்ளது. 9வது மகளிர் ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரின் சாம்பியன் பட்டத்தை இலங்கை அணி கைப்பற்றியுள்ளது. இந்திய அணிக்கு எதிராக இன்று இடம்பெற்ற ஆசிய கிண்ண 20-20 ஓவர் இறுதிப் போட்டியில் இலங்கை அணி இந்திய அணியை 8 விக்கெட்டுகளால் வீழ்த்தி ஆசிய கிண்ணத்தை முதல் முறையாக வென்றுள்ளது. ரங்கரி தமிழ கிரிக்கெட் மைதானத்தில் இடம்பெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய மகளிர் அணி முதலில் துடுப்பெடுத்தாட தீர்மானித்தது.
இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய மகளிர் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 165 ஓட்டங்களை பெற்றுள்ளது. துடுப்பாட்டத்தில் அந்த அணி சார்பில் ஸ்மிருதி மந்தனா அதிகபட்சமாக 60 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். பந்துவீச்சில் இலங்கை அணி சார்பில் கவிஷா டெல்ஹரி 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பின்னர் 166 ஓட்டங்கள் என்ற வெற்றிலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய இலங்கை மகளிர் அணி 18.4 ஓவர்கள் நிறைவில் 2 விக்கெட்டுகளை மாத்திரமிழந்து வெற்றிலக்கை கடந்தது. துடுப்பாட்டத்தில் இலங்கை அணி சார்பில் கல்சிதா சமரவிக்ரம ஆட்டமிழக்காமல் 69 ஓட்டங்களை பெற்றதுடன் அணித் தலைவர் சமாரி அத்தபத்து 61 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். போட்டியின் ஆட்ட நாயகியாக கர்சிதா சமரவிக்ரம தெரிவானதுடன் தொடர் ஆட்ட நாயகியாக சாமரி அத்தபத்து தெரிவானார். உலகளாவிய பூப்பந்தாட்ட வீரர்கள் பங்கேற்கும் போட்டிகள் யாழ் பல்கலைக்கழக பூப்பந்தாட்ட திடலில் இடம்பெறவுள்ளது. உலக தமிழர் பூப்பந்தாட்ட சங்கத்தின் ஏற்பாட்டில் உலகளாவிய பூப்பந்தாட்ட வீரர்கள் பங்கேற்கும் போட்டிகள் யாழ் பல்கலைக்கழக பூப்பந்தாட்ட திடலில் இடம்பெறவுள்ளதாக உலக தமிழர் பூப்பந்தாட்ட சங்கத்தின் ஸ்தாபகர் கந்தையா சிங்கம் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். 2013ஆம் ஆண்டு சுவிட்சர்லாந்து நாட்டிலே உலக தமிழர் பூப்பந்தாட்ட பேரவை வேர்ல்ட் தமிழ் பேட்மிண்டன் ஃபெடரேஷன் என்ற அந்த பேரிலே தனியாகவே ஆரம்பித்து இன்று 10 வருடங்களுக்கு மேலாக ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாட்டிலே அந்த போட்டியை நடத்தி வருகின்றோம். யாழ்ப்பாணத்திலே 31ஆம் தேதி ஜூலை மாதம் இருந்து 4ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரை, அதாவது 5 நாட்கள் யூனிவர்சிட்டி உள்ளரங்க மைதானத்திலே நடைபெறுவதற்கான முழு ஆயத்த வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த போட்டியில் இலங்கையிலே உள்ள கண்டி, கொழும்பு, யாழ்ப்பாணம் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் தரமான போட்டியாளர்கள் பங்கு பெற்றார்கள். அதைத் தொடர்ந்து 12 வெளிநாடுகளில் இருந்து கனடா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா என்று சொல்லி 12-13 நாடுகள் வந்து கலந்து கொள்கிறார்கள். உண்மையிலே இது தமிழர்களுக்கான 32 வித்தியாசமான கேட்டகரியில் கொண்ட போட்டியாக அமைய இருக்கின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் டான் தமிழொலி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.